எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் MM2 அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வாட்டர் ஸ்பாட் ஏரியா அதுக்கப்புறம் தீம் பார்க்கெலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம சென்னை இருக்கக்கூடிய MGM தாங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி 2024 மே 24 வெள்ளிக்கிழமைங்க நம்ம MGM வந்திருக்கிறோம். ஸோ உள்ளே போகலாம். என்ட்ரி ஃபீ எவ்வளோ, அதுக்கு உள்ளே என்ன வாட்டர் கேம்ஸ் இருக்குது, ட்ரை கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கு ரொம்ப மோட்டிவ் வருங்க. வாங்க MGM எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதாங்க MGM டிசி வேர்ல்டோட என்ட்ரன்ஸு. நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயே வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிக்கலாங்க. டிசி வேர்ல்டு வி ஆர் பிக் ஆன் ஃபன். அதுக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நிறையா ஷாப்ஸ் இருக்குங்க. ஷாப்ஸ்லாம் தாண்டி போனீங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு ரீச் ஆகிடலாங்க. நமக்கு MGM டிசி வேர்ல்டில் வந்து 3 பேக்கேஜ் இருக்குங்க டிக்கெட்டில். ஃபஸ்ட்டு வந்து ஜம்போ பேக்கேஜ், செகண்ட் மெகா ஃபன் பேக்கேஜ், தேர்டு வந்து ப்ரியாரிட்டி லைன் ஃபாஸ்ட் ட்ராக் பேக்கேஜுங்க. ஸோ ஜம்போ பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து 1179, சிறியவர்களுக்கு வந்து 825 ரூபாங்க. இதில் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற வாட்டர் கேம்ஸும் ட்ரை கேம்ஸும் நம்ம விளையாண்டுக்கலாம். இதே மெகா ஃபன் பேக்கேஜில் வந்து பெரியவங்களுக்கு வந்து 1415, சின்னவங்களுக்கு வந்து 1179ங்க. இதில் வந்து வாட்டர் கேமும் ட்ரை கேமும் நம்ம விளையாண்டுக்கலாம். அது போக வந்து இங்கே நம்ம பே பண்ணக்கூடிய கேம்ஸ் சில இருக்குங்க உள்ள. ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கேயே டிக்கெட் எடுத்து நம்ம விளையாண்டுக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 5D, அப்ஸ் அண்ட் டைன் ஹவுஸு, டெவில் ஹவுஸு, வாட்டக்ஸு, கார்னிவல் கேம்ஸ் கூப்பனு அப்படின்ட்டுருக்கு. அப்புறம் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி லைன் ஃபாஸ்ட் ட்ராக் லைனுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் ட்ராக் லைன்னா வந்து நம்ம லைன் நிற்க வேண்டியதில்லை, செப்பரேட் லைன் இருக்கும். அதில் போய்ட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ப்ளே பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை கேம்ஸு வாட்டர் கேம்ஸ் இருக்குது. அது போக வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன் ஹவுஸு, டெவில் ஹவுஸு, வாட்டக்ஸு, கார்னிவல் கேம் கூப்பனு, இது போக காம்போ ஃபுட் மெனுவும் காஸ்டியூம் காம்போ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜம்போ பேக்கேஜ் எடுக்கிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மெகா ஃபன்லேயும் ப்ரியாரிட்டி லைனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிக்கெட் கவுண்டர் என்ட்ரன்ஸில் வந்து கேட்வேட் வாட்டர் பேக்கேஜ் டைமிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எந்தெந்த ஸ்விம்மிங் பூலு எத்தனை மணிக்கு ரன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ ஸ்விம்மிங் பூல், சின்ன குற்றாலம் அண்ட் போட்டிங் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ஜோன், கிட்ஸ் ஜோன் டைம் கொடுத்துருக்காங்க. ரெயின் டான்ஸ்க்கு ஒரு டைமு, தண்டர் ராக் ஃபால்ஸ்க்கு ஒரு டைமிங், தண்டர் வேவ் பூலுக்கு ஒரு டைமிங் இருக்குங்க. ஸோ நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். MGMல மொத்தம் வந்து டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா 7 இருக்குங்க. நீங்கள் என்ட்ரனோடனே ரைட் சைடில் வந்து நீங்கள் கேஷ், அதுக்கப்புறம் UPI ஆன்லைன் டிக்கெட்லாம் வந்து நீங்கள் ரைட்டில் வாங்கிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற கவுண்டர் வந்து நீங்கள் UPI கார்டு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாங்க. நமக்கு இங்கே ட்ரை கேம்ஸ்க்கு எந்த ஒரு ட்ரெஸ் கூட இல்லைங்க. பட் நீங்கள் வாட்டர் ரைடுக்கு போனீங்க அப்படின்னா எந்த ட்ரெஸ் அலௌடு, எது நாட் அலௌடு அப்படிங்கிற மாதிரி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டிக்கெட் வாங்கின உடனே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாம்பெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது, வாட்டர் ரைடு, ட்ரை கேம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன ரைடு எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத இதிலே கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து இதை கையில் வச்சுருந்தாங்க கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 2 பெரிய ட்ராகனுக்கு சென்டரில் தாங்க என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ உள்ளே போவோம். நமக்கு என்ட்ரன்ஸில் டிக்கெட் அதுக்கப்புறம் ஹெட் கவுண்ட் செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பேசிக்காக வந்து பேக்கை செக் பண்ணுறாங்க. பட் இங்கே ஒரு சின்ன பெரிய நல்ல விஷயம்னா வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அவுட் சைட் ஃபுட்டு அலோட் ஆமாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே வந்து இங்கே லஞ்சுக்கு கொண்டு வந்துருங்க. இல்லை நீங்கள் வெளியே ஏதாவது கடலை வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இதில் வந்து பட்ஜெட் சேவிங் ஆகுங்க. பொதுவாக தீம் பார்க்கில் வந்து ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும். இங்கே உள்ளே அலோவ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதுவும் சேவிங் தாங்க. MGM என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்து வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இங்கே ஒரு பில்டிங் இருக்குல்ல, இதான் வந்து நம்மளுக்கு லாக்கருங்க. பட் MGMல வந்து 2 லாக்கர் இருக்குது. இது வந்து ட்ரை கேம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற லாக்கரு, கொஞ்சம் லாக்கர் சைஸ் பெருசாக இருக்கும். 170 ரூபாமாங்க. ஸோ 100 ரூபா வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 70 ரூபா அப்படிங்கிறது டெபாசிட்டு. நம்மளுக்கு வாட்டர் ரைட்ஸ் கட்டியும் லாக்கர் அவைலபிளாக இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாலெட்டு, மொபைல் ஃபோனு அந்த மாதிரி வைக்கிற அளவுக்கு சைஸ் இருக்குமா. ஃபஸ்ட் நம்ம இதே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம பேக் சின்னது, நம்ம இங்கே பிளான் பண்ணல. பட் இங்கே லாக்கர் என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திருப்பி அங்கேயும் போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய லாக்கர்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 பிரம்மாண்டமான ஜெயின் வீல் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பிக் வீலுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்டார் வீலுங்க. ஜெயின் வீல் ரைடை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு சூப்பர் ட்ரூப்பர் ரைடு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் காமன் டிக்கெட்டுக்கெல்லாம் லைன் நிற்குது. ப்ரியாரிட்டி லைனில் ஒரு ஆள் கூட இல்லைங்க. மேபி நீங்கள் வந்து இந்த கூட்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும், ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரியாரிட்டி லைன் போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் போல இருக்குங்க. இந்த ரைடுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் வந்து வேவ் ஸ்விங் ரைடுங்க. இதில் வந்து ஸ்டெப்பில் ஏறி போகணும், அதுக்கப்புறம் மேலே ரைடு அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. எல்லாம் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. நார்மலாகவே இது ஸ்விங் ஆகும்போது ஹைட்டில் போயிருங்க. இது ஆக்சுவலாக வந்து ஹைட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளு கிளம்புங்க.
நீங்கள் சூப்பர் ட்ரூப்பர் அதுக்கப்புறம் அந்த வேவ் ஸ்விங்குக்கு பேக் சைடில் வந்து நம்மளுக்கு கிட்ஸுக்கான கப் அண்ட் சாசர் ரைடு இருக்குங்க. வேவ் ஸ்விங்லேருந்து இறங்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து கிட்ஸுக்கான அந்த ஹார்ஸ் ரைடு இருக்குங்க. ஹார்ஸ் ரைடு கிட்டே வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் கவுண்டர் இருக்குங்க. நெக்ஸ்ட் ரைடு வந்து அடல்ட்ஸ்க்கானதுங்க, க்ரீப்பர் பக் ரைடுங்க. இந்த ரைடுக்கான சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குட்டி பக்கு மாதிரி தாங்க இருக்குது. ஸோ முன்னாடி ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பக் ரைட்ஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் டவுன் ஹவுஸ் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்டு டிக்கெட் பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஆகும். இல்லை நீங்கள் செப்பரேட்டாக ஏதாவது பே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்சைட் டவுன் ஹவுஸ்க்கு வந்து 100 ரூபா நீங்கள் பே பண்ணுங்க. இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடு தலையில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா வியூ சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் வந்து சின்ன சின்ன இமேஜை வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்சைட் டவுன் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் வந்து வாட்டர் கோஸ்டர் ரைடுங்க. இந்த ரைடு ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்கும். அதனால் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்குங்க. வாட்டர் கோஸ்டர் ஒரு ட்ரெயின் அங்கே மேலே போயிடுச்சுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கேருந்து பார்ப்போம். இந்த வாட்டர் கோஸ்டரில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கோச் தாங்க இருக்குது. அந்த ஒரு கோச்லேயும் வந்து 4 பேர் தான் வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி அங்கே இருக்க லைன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா. நமக்கு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ஃபுட் கோர்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 5D தியேட்டர் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ 5D தியேட்டர் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து 12 to 2 o'clock வரைக்குங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் திரும்பி 2 to 6 o'clock வரைக்கும் இருக்குங்க. இங்கே பர் பர்சனுக்கு வந்து 75 rupeesங்க. நமக்கு இந்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரைடிங்க, செகண்டாக இருக்கிறது வந்து மிரர் மேட்ச்சு, அதுக்கப்புறம் எக்ஸிட் வரும்போது மம்மி ஹவுஸ் மாதிரி சும்மா எக்ஸிட்டுக்கு மட்டும்தான். கடைசியில் பார்த்திங்க அப்புறம் நமக்கு டெவில் ஹவுஸ் இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குங்க. இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் 5D அதுக்கப்புறம் மிரர் மேட்ச் ஹாரர் ஹவுஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். 5Dக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா இங்கே கேஷியர் இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து அதுக்கான டிக்கெட் நீங்கள் வாங்கணும். நம்மளுக்கு MGMல நம்மளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாப்புல, பாபு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இவர் நேபாளு, ஆனால் பானன் பாட்டப் எல்லாமே சென்னை. சூப்பராக தமிழ் பேசுகிறாப்புல. எங்களுக்காக 2-3 தமிழ் பேசுங்க. ஹாய், எல்லாரும் பேசுகிறீங்க. ஐ எம் பாபு. உங்களை பார்த்தது மகிழ்ச்சி. ஓகே ஓகே. நம்ம இப்போ மிரர் மேட்ச்க்குள்ள வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பெய்டு பண்ணி போகிறனால வந்து கன்ஃபார்மாக ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா பெருசாக வந்து மிரரில் வந்து அழுக்கெல்லாம் இல்லை. ஸோ நம்ம கை வைக்காமல் போகிறோம். பார்ப்போம் எப்படி போகிறோம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தீம் பார்க்கில் நம்ம என்ட்ரி பே பண்ணுவோம். உள்ளே வந்து ஹாரர் ஹவுஸோ இல்லை 5D 7D மிரரு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் MGMல டிக்கெட் ரேட்டே வந்து கொஞ்சம் அதிகம் தாங்க. அதுவும் நம்மளுக்கு இதெல்லாம் செப்பரேட்டாக பே பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒன்றுனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து 5D வந்து மற்ற தீம் பார்க்கில் இல்லாத ஒரு நியூ ஷோ இருந்துச்சு. இன்னொன்று அந்த எஃபெக்ட் நல்லா இருந்துச்சுங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு போச்சு. கிட்ஸு நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிரர் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணுறதுனால அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அங்கங்கே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர் மேட்ச்லேயே வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ரூம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இல்யூஷன் ரைடு இருந்துச்சுங்க. நம்ம போகும்போது வந்து பவர் இஷ்யூங்கனால வந்து லைட் எரியல. பட் மிரர் மேட்ச்சில் மொத்தம் நம்மளுக்கு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாரர் ஹவுஸுங்க. கிட்ஸு வேறு லெவல் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மூமெண்ட் எல்லாம் அந்த கபோர்டு ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், பெட்டி ஆடுறதா இருக்கட்டும் நல்லா இருந்துச்சுங்க. கிட்ஸை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை அடல்ட்டாக வரீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்கிப் பண்ணுறது பெட்டருங்க. அமௌண்ட் அப்படிங்கிறது வேஸ்ட்டு தான். கிட்ஸு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒர்த்தாகவே இருக்கும்.
நம்ம இங்கே கேஷியர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செப்பரேட் கேம் விளையாடுறது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேஷியரில் போயிட்டு நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் இங்கே விளையாடுற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஒவ்வொரு ரைடாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். பட் நீங்கள் வந்து இங்கே ஃபன் பண்ணுறதுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த 5D மிரர் மேட்ச் அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் எண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். இங்கே இருக்கிற ட்ரை கேம்ஸும் வாட்டர் கேம்ஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் இது ட்ரை பண்ணுறது பெட்டருங்க. ஸோ இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போவோம். இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ரைடு வந்து ட்விஸ்டருங்க. நெக்ஸ்ட் ரைடு ரெவல்யூஷனுங்க. இது வந்து அடல்ட்டுக்கான ரைடுங்க. நம்மளுக்கு இங்கே சென்டராக வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக எம்ஜிஎம், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்னா வந்து எம்ஜி முத்து குரூப்புங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ஜிஎம் இருக்கக்கூடிய டேஷிங் காருங்க. இதுக்கு நேம் வந்து டூட் ஜெம்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டிக்கெட் பேனில் வந்து இங்கே மார்க் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரைடு தாங்க. நமக்கு இங்கே ஃபோட்டோஸும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்மளுக்கு டேஷிங் கார் பக்கத்துலேயே வந்து ஹியூமன் கைரோஸ்கோப்பு 360 சைக்கிள், அதுக்கப்புறம் பங்கி ஜம்ப் இருக்குங்க. இது வந்து கைரோஸ்கோப்பு அடல்ட்டுங்க, அதுக்கப்புறம் 360 சைக்கிளும் அடல்ட்டு. கடைசியில் இந்த பங்கி ஜம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்ஸுக்கு மட்டும்தாங்க. நம்ம இந்த ரைடுக்கும் நம்ம பே பண்ணி போகணுங்க. ஒரு ரைடுக்கு வந்து 100 ரூபா. இதே நீங்கள் காம்போவாக 2 ரைடாக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா 200 பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 150 பே பண்ணால் போதுமாமாங்க. நெக்ஸ்ட் ரைடு வந்து கரேபியன் ஸ்விங்குங்க. நல்ல ஒரு ஹைட்டில் போயிட்டுருக்குங்க. இது கிட்ஸுக்கான ரைடுங்க, மினி ஷிப். தரமான கேம் ஒன்று இங்கே இருக்குங்க, ரேஞ்சர். இந்த ரேஞ்சர் கேமுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலைல 12 மணிலேருந்து 2 மணி வரைக்குங்க, அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்குங்க. அவ்வளோதாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இறங்குது. நம்மளுக்கு இந்த கரேபியன் ஷிப்பு அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, சென்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு ஷவர் வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர் கேம் போகிறவங்களாம் வந்து இங்கே ஒரு டைம் நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு ஓடுறாங்க. நம்ம இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு அங்கே என்ன ரைட் இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் போவோங்க. நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்தவொடனே வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ரோலர் கோஸ்டர் இருக்குங்க. இது நம்ம ஃபைனலாக பார்ப்போம். அது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குங்க. இங்கே ஃபுட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி 210, 65 பிரியாணி 220, சிக்கன் 65 185, வெஜ் பிரியாணி 130, கட் ரைஸ் வந்து 80 ரூபாங்க. நமக்கு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட்ஸில் போனால் என்னென்ன கேம் இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபேமிலி ரைடு, அதுக்கப்புறம் கிட்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் இங்கே சின்ன குற்றாலம் இருக்குங்க. நம்ம இப்போது எம்ஜிஎம்மில் இருக்கக்கூடிய ஹை த்ரில் ரைடை தான் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க, ரோலர் கோஸ்டர். இது ஆக்சுவலாக வந்து டைமிங் கேமுங்க. ரோலர் கோஸ்டர் வந்து நம்மளுக்கு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ 5 மணிலேருந்து 6 மணிக்குங்க. நீங்கள் பிளான் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து இது கம்ப்ளீட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் 1 மணி நேரம் டைம் தான் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு டைம் வந்து 1:38 ஆயிடுச்சுங்க. நம்ம போய் லைனில் நின்றுவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ரைடுக்குள்ளே நம்ம போகலாங்க. இன்னும் 8 நிமிஷம் தாங்க இருக்குது இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. பக்கம் வரைக்கும் வந்துட்டோம். பக்கத்தில் போயிட்டு க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரைடுக்கு கூட்டம் குறைஞ்ச மாதிரி இல்லைங்க, வந்துகிட்டே இருக்காங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா 2:15ங்க. ஆக்சுவலாக 2 o'clock வந்து டைம் ஸ்லாட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. நல்ல வேலைங்க நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணல. லைன் நிற்கிறாங்க, அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் நிற்கிறோம், ஃப்ரெண்ட்லேயே உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இந்த ரோலர் கோஸ்டரில் மொத்தம் 24 சீட் இருக்குங்க. நம்ம ரோலர் கோஸ்டர் கிளம்ப போகுதுங்க. கிளம்பிடுச்சு.
நம்ம இப்போது செகண்ட் டைம் ரோலர் கோஸ்டரில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறாங்க. அது எப்படி திம்பிங்களோ அப்படின்னு கேட்கலாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான். பட் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பின்னாடி இருக்கிற வியூ வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோ நான் காமிச்சு அவங்ககிட்ட ஃப்ரண்ட் வியூவே. ஸோ அதுக்காக நம்ம அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் பின்னாடி இருக்கிற வியூ பாருங்கள். ரொம்ப ரொம்ப செமையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறனால வந்து அந்த 2 o'clock அப்படிங்கிறத அவங்க க்ளோஸ் பண்ணலிங்க. ரைடு வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம 2 டைம் போனோம். இருங்க இறங்கிடுறேன், கீழே வந்துட போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தோம். அந்த வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இருந்தால் தான் த்ரில் அதிகம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் லாஸ்ட்டில் உட்காந்துதாங்க த்ரில்லு. சீரியஸாக ஒரு கடத்தில் நான் அள்ளு விட்டுருச்சு. லாஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு டைம் தானே அலோடு. ரொம்ப த்ரில் வேணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டைமில் உட்காருங்க. இல்லை வியூ செம்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்க. ரெண்டுமே நம்ம வீடியோவில் பாருங்கள். அந்த ரோலர் கோஸ்டரில் எடுத்த 2 வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம கடைசியிலிருந்து எடுத்த வீடியோ வேறு லெவலில் வந்திருக்குங்க. நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எப்போ தான் வாட்டர் ரைடுக்குள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று நம்ம இந்த ரோலர் கோஸ்டருக்கு கொஞ்சம் நேரம் இல்லைங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகக்கூடிய ஒரு ஒர்த்தான ரைடு தாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரியில் டிக்கெட் எடுத்து முடிச்சோடனே குடுன்னு இங்கே வந்துருங்க. அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிச்சப்படுத்தலாம். அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் இருக்கிற ரைடை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. கூட்டம் இல்லாத பஸ்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி ஒரு 2:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பேர் தான் வந்து லைனில் நிற்கிறாங்க. கூட்டம் அப்படின்னு கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து வாட்டர் ரைடுக்குள்ளே போனால. இப்போ நம்ம அந்த ரோலர் கோஸ்டர்லேருந்து ஃபேமிலி ரைடு கிட்ஸ் ரைடெலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அங்கே வந்துருக்கிறோம். இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம ரோலர் கோஸ்டரில் வந்து உள்ளே வந்தோடனே ஐ லவ் MGM டிசி வேர்ல்டு அப்படின்ட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க ரைடு ஒன்றுனா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ரைடு வந்து பேட்மேன் ஜெட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஹீமேன் ஜெட் ரைடுங்க. நெக்ஸ்ட்டு மினி ஜெட்டுங்க. கிட்ஸுக்கான ரைடெல்லாம் வந்து கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான டேஷிங் காருக்கு நம்ம வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக கிட்ஸுக்கான டேஷிங் காரில் வந்து ஒரு காருக்கு ஒருத்தர் உட்காந்து ரைட் பண்ணலாங்க. அது சூப்பரு. இன்னொன்று இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ஸுக்கு வந்து கண்ணாடி போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுவும் இங்கே சிறப்பு தாங்க. ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க, நீலகிரி எக்ஸ்பிரஸ். இங்கே நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான கேட்டர்பில்லர் ரைடு இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ஹார்ஸ் ரைடுங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸ்க்கான ரைடு ரோலுங்க. ஆக்சுவலாக ரோல் சுற்றல அப்படின்னா வந்து இங்கே இருக்கிறவங்க சுற்றி விட்றாங்க. இது அடல்ட்ஸுக்கான சூப்பர் பைக் ரைடுங்க. ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இது ஃபேமிலி ரைடுங்க, ஸ்கை கிளைடர். இது கிட்ஸுக்கான ஜுராசிக் ட்ரெயினுங்க. இது நெக்ஸ்ட் கிட்ஸுக்கான கிரேசி ஹவுஸுங்க. நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கான ரைடு டிஸ்கோ சாசருங்க. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கு சென்டரில் நம்மளுக்கு இங்கே சார்ட் கவுண்டர் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ரைடுங்க, டொர்னாடோ கோஸ்டர்.
இது ஃபேமிலி ரைடுங்க, ஸ்கை பலூன். நெக்ஸ்ட்டு ஃபேமிலிக்கான மான் ட்ரெயினுங்க, இது டியர் ட்ரெயின். நம்ம இந்த ட்ரெயின்லேருந்து அப்படியே இப்படி வந்தோம் வச்சுக்கோங்களேன், ஃபேமிலிக்கான ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. பட் இங்கேயே வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஜென்ஸ் டாய்லெட் லேடிஸ் டாய்லெட்டும் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரைட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க கிட்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ஹார்ஸ் ரைடுங்க, மேரிகோ ரவுண்ட். நெக்ஸ்ட்டு ஃபேமிலிக்கான ரைடுங்க, க்ரொக்கோடைல் ரைட். நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான கிரேசி கப் ரைடுங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்தாலும் கிட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா ரைட்ஸ் இருந்துச்சுங்க. நம்ம என்ட்ரன்ஸில் இப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அங்கே எண்டில் வந்து நம்மளுக்கு ஃபேமிலி ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்சைடு வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா எண்டில் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஸ்லைடும் 2-3 இருக்குங்க. இது வந்து கிட்ஸுக்கான ஸ்லைடுங்க. ஆக்சுவலாக வந்து நல்ல செங்குத்தாக இருக்குது, சல்லுன்னு சறுக்கிட்டு வரலாம். இங்கே சேஃப்டிக்கு வந்து மண்ணும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பெட்டு மாதிரியும் போட்டிருக்காங்க. நம்ம கார்ட்டூனில் வர மாதிரி ஹவுஸ்லாம் இங்கே இருக்குங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது. அவ்வளோதான். பெரிய கார்ட்டூன் ஷூவில் அங்கே என்ட்ரன்ஸில் ஏறி இப்படி ஸ்லைட் பண்ணலாங்க. கிட்ஸுக்கானது கீழே பெட்டு போட்டிருக்காங்க. நமக்கு இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா காலையை அடக்கிற மாதிரி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க பார்க்கவே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:17 ஆச்சுங்க. ஆக்சுவலாக அந்த வேத்து ஊற்றுறது மட்டும் நிற்கவே மாட்டேது. என் கர்ச்சிப்பே ஈரமாயிருச்சு. அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது, காற்றே வர மாட்டேதுங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ட்ரை கேம்ஸும் A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. ஸோ நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொன்ன பார்த்தீங்களா ரோலர் கோஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு வர மாதிரி, அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கான ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து அங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வாட்டர் ரைடுக்கு போயிருங்க. அங்கே வந்து 5 மணி வரைக்கும் தான் வந்து வாட்டர் ரைடு இருக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இங்கே இருக்கிற ரைடெலாம் வந்து 6:30 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைம் ஸ்லாட் படி மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலையிலேருந்து ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வீடியோ காமிச்சதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3:20 ஆகி போச்சு. நீங்கள் ஒவ்வொன்றா விளையாண்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரைடுக்கே வந்து நம்மளுக்கு டைம் பத்தாதுங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு போயிருங்க. அதுக்கப்புறம் அங்கே 5 மணி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரைடை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா, கூட்டம் இல்லை அப்படின்னா வந்து எது கன்வீனியாக இருக்கோ அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ரைடுக்குள்ளே ஜம்ப் ஆக போகிறோங்க. ஒரு துளி வேர்விக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வழியாக போகும்போதே வந்து நம்ம ரோலர் கோஸ்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் லாட் படி 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆள் இல்லாதனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரேஞ்சர் ரைடும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ரேஞ்சர் ரைடு கிட்ட தான் வந்து வாட்டர் பார்க் இருக்குங்க. கேட் டிசி வேர்ல்டு வெட். ஆக்சுவலாக MGM டிசி வேர்ல்டு கேட் வெட் வாட்டர் பார்க்குங்க. நம்ம என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த போட் இருக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்குற இடத்துல மிஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 3:23 ஆச்சுங்க. ஸோ போகும்போது நம்ம இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. MGMோட கலர்ஃபுல் ஆட்டோங்க. நம்ம என்ட்ரன்ஸில் ஒன்றில் வந்தோடனே லெஃப்ட்டில் வராங்க. இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு வேவ் பூல் இருக்குது. பட் நம்ம இப்போ லாக்கர் ரூமில் போயிட்டு நம்ம திங்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆக்சுவலாக தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து வேவ் பூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லாம் வந்து நம்மளுக்கு லாக்கர் இருக்குங்க. லாக்கருக்கு நம்ம இங்கே தாங்க பே பண்ணணும். ஆக்சுவலாக 150 நம்ம பே பண்ணோம். 50 ருபீஸ் வந்து லாக்கருக்கான ரெண்ட்டுலுங்க. 100 ரூபா அப்படிங்கிறது நமக்கு கடைசியாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்ச் தாங்க கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்டுங்க. லாக்கர்கிட்டே வந்து நம்மளுக்கு காஸ்டியூம் கவுண்டர் இருக்குங்க.
உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லேடிஸ்க்கான லாக்கரு, அதுக்கப்புறம் டாய்லெட் இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கான லாக்கர் அண்ட் டாய்லெட் இருக்குங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்குங்க. இங்கே நம்மளுக்கு கொடுத்த வாட்சை வந்து தப்பான நம்பரில் வச்சிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாதுங்க. நான் ஆக்சுவலாக வேறு நம்பரை போட்டு தேடிட்டு இருந்தேன். 2 to 5 தான். நம்மளுக்கு இது ஸ்பேசியஸான லாக்கர் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பெரிய பேக்கு அப்படின்னா வந்து நம்ம ஒன்று சின்ன பேக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கலாம். நம்ம சின்ன பேக் வச்சுருக்கோம், நல்லா ஸ்பேஸாகவும் இருக்குங்க. இந்த இடத்துல காற்று ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது காரணம் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு எங்கள் கெண்டில் பாருங்கள் கடல் தெரியுதா? ஸோ அங்கேருந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கும், நல்லா காற்று வருது. ஸோ இதாங்க நம்மளுக்கு வாட்டர் ரைட்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம லாக்கர் ரூம்லேருந்து இங்கே ஒரு வழி இருக்குங்க, உள்ளே போவோம். நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லேடிஸ் லாக்கருக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வாட்டர் ஃபால்ஸ்க்கான என்ட்ரன்ஸுங்க இது. வாட்டர் ஃபால் டைம் இப்போ க்ளோஸ்டுங்க. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் பூலோட வியூ சூப்பராக இருக்குது. தண்ணி சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ட்ரன்ஸ் வரும்போதே பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளை உள்ளே விடலிங்க. அதுக்கப்புறம் வந்து அடல்ட்ஸ்க்கு அங்கே விடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரோ போட்டு கிட்ஸுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பெருசாக இடமே இல்லைங்க. அதனால் நெக்ஸ்ட்டு வேவ் பூல் போடுவாங்களே, அப்போ நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வாட்டர் ஃபால்லேருந்து நம்ம கீழே ஸ்டெப்பில் நடந்து போகிறது அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு அங்கே ஸ்லைடு இருக்குது, அது வழியாக நம்ம கீழே போயிடலாங்க. சொல்ல மறந்துட்டேங்க, நீங்கள் லாக்கர் வாங்கும்போதே வந்து ஜென்ஸுக்கா அதுக்கப்புறம் லேடிஸ்க்காக நீங்கள் வாங்கணும் செப்பரேட்டாக. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸ்க்கும், செகண்ட் ஃப்ளோரில் தாங்க ஜென்ஸுக்கு இருக்குது. நம்மளுக்கு வாட்டர் ஃபால் ரன்னிங்கில் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரதுக்கான ஸ்லைடு ஒர்க் ஆகுங்க. அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்லைடும் வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபால் ஒர்க்கிங் டைமில் தாங்க. நெக்ஸ்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு ஆமாங்க. நம்ம எம்ஜிஎம்மில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க. நான் இதை ஷவர் பூல்னு சொல்லுவேன். நம்மளுக்கு சைடில் மேலே கீழே இருந்து நம்மளுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். டெப்த்து அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்கும். வாங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் ஷவர் பூல் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. நிறையா இருந்துச்சு, நல்ல ஸ்ப்ரே இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 ஆச்சுங்க. நம்மளுக்கு வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ அங்கே போவோங்க. வாட்டர் ஃபாலில் மேலே நல்ல ஃப்ளோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைடில் சறுக்கிட்டு வந்துட்டோம். கீழே குகை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வரதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்லைடுங்க ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வெல்கம் டு கரேபியன் ஐஸ்லாண்டுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான அந்த ரெட் கலர் ஸ்லைடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ரீன் அண்ட் ஒயிட்டு செம்ம ஸ்லைடுங்க. இது சின்னதாக தான் இருக்குது, ஆனால் சல்லுன்னு உள்ளே கொண்டு போயிடுச்சு நம்மளை. இது வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஸ்லைடுங்க. 2 பேர் ஸ்லைட் பண்ணுற மாதிரி. அதுவும் நல்லாவே இருந்துச்சு. கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ப்ளூ ஸ்லைடுங்க. அதுவும் சிறப்பாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மல்டி ஃபேமிலி ஸ்லைடுங்க. இங்கேருந்து ஸ்லைட் பண்ணுறதுக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு அண்டு எல்லோ ஸ்லைடுங்க. ஒரு ரவுண்ட் அடித்து நம்மளுக்கு கீழே கூட்டிகிட்டு போயிடுது. அங்கேருந்து மேலே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து பிங்க் கலர் டனல் ஸ்லைடுங்க. இது வந்து 2 டைம் சுற்றி உள்ளே போகுது. அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஸ்லைடுங்க. இது வந்து 3 டைம் ரவுண்ட் அடித்து அதுக்கப்புறம் கொண்டு போகுதுங்க கீழே. எல்லாரும் இங்கே ஜாம் ஆகிட்டோங்க. இங்கே இருக்க எல்லா ஸ்லைடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பட் என்ட்ரன்ஸ் ஒன்று தான் வந்து டிசப்பாயின்மெண்ட்டு. 2-3 பக்கம் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போயிட்டு சறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ரெயின் டான்ஸுங்க.
நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3, அந்த சைடு ஒரு 3, மொத்தம் 6 ஸ்லைடு இருக்குங்க. ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ரைட்ஸ் எதுக்குமே வந்து சில்ட்ரன்ஸ் அலௌட் இல்லையாமாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிறது ஒன்றுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு எல்லோ ஸ்லைடுக்கு போவோம். ஆக்சுவலாக ஸ்லைடு சரிக்கிறதுக்கு அப்புறமே நம்மளுக்கு இங்கே வந்து டெப்த் இருக்குங்க. அங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குது. அங்கேருந்து காலை எடுத்து வச்சோடனே சல்லனை இறங்கிடுங்க. அங்கே ஆக்சுவலாக கழுத்து அளவுக்கு இருந்துச்சு எனக்கு. இந்த எல்லோ ரெட்டு வந்து நல்ல ஸ்பீடுங்க. ப்ளூ வந்து ஸ்பீடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வர கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சுங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அந்த பவுல் அப்படிங்கிறது இப்போ இல்லைங்க. நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலி தாங்க லாக்கரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லாக்கு போடுற மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் ஃபேண்டசி பார்க்கில் சொல்லியிருப்பேன். நான் இதுலேயும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம இங்கே வச்சதுக்கப்புறமே வந்து இது உள்ளே போயிடுமா, எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆயிருங்க. ஸோ அவ்வளோதான். இது லாக், இது மட்டும் பேண்டில் கையில் வச்சுக்கோங்க. உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி கீழே போய் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. லாக் ஆயிடுச்சு. நம்ம லாக்கர்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஏரியாவும் சரி, அந்த பில்டிங்கில் மேலே நிற்கும் போது சரிங்க, நல்ல காற்று இருக்குது. கீழெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சூப்பரான பிளேஸுங்க இது. அதுவும் வாட்டர் ஃபால் விழுக விழுக காற்றுக்கு தண்ணி அங்கேயும் இங்கேயும் ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டாப் பண்ணனால எல்லாம் அமைதியாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:05 கிட்ட ஆயிடுச்சுங்க. 5 மணிக்கு வந்து லாக்கர் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அடியோ ஏதோ சன்செட் ஆகிட்டு இருக்குங்க ஆப்போசிட்டில். நல்ல லைட்டு, ஆப்போசிட்லேயும் சூப்பராக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக மேகம் வந்து மறைச்சிச்சுங்க. அங்கே பாருங்கள், தென்னை மரத்துக்கு சென்டரில் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நான் சொல்லி முடிச்சிடறேன். 5 மணிக்கு வந்து லாக்கர் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் மேலே வந்து 5 மணிக்கு தான் வாட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கீழே வந்துட்டாங்க. ஸோ 6 ஆயிடுச்சு. ஸோ ரஷ்ஷாக இருக்கிறனால வந்து அது பிரச்சனை இல்லையாமா. இல்லை அப்படின்னா ஒரு 5:15 அதுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கீழே போகலாம். அதுக்கப்புறம் கூட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எண்டு போகலாங்க. நமக்கு வாட்டர் பார்க்கில் வந்து அங்கே கார்னரில் வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பெரிய ஃபுட் கோர்ட்டே இருக்குது. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சுங்க. எம்ஜிஎம்மில் வந்து அவுட் சைடு ஃபுட்டு உள்ளே அலோவ் பண்ணுறனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்துருங்க உள்ளே. இல்லாட்டி வீட்டிலும் செஞ்சு கொண்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே கவுண்டர்லாம் வந்து நம்மளுக்கு ரேட்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணாங்க. சமோசா முடிஞ்சு, அதுக்கப்புறம் பலகாரம் இருக்கும். நாங்கள் பஜ்ஜி போண்டாவும் ஒரு பிளேட்டுக்கு 4 பீஸ் ஆவாங்க, 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி, மீல்ஸு எல்லாம் பார்த்தப்போ ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்கள் பட்ஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரதாங்க பெஸ்ட்டு, ஒர்த்து. நம்ம வாட்டர் பார்க்லேருந்து வெளியே போகிறாங்க. தேங்க்யூ, விசிட் அகைன். நம்ம இப்போது ரேஞ்சர் ரைடில் இருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஈவினிங் வரும்போது கூட்டமே இல்லை. ஸோ நம்மளும் வந்து பேண்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் பார்த்தீங்களா இந்த ரைடை. அதனால் நம்ம உட்காந்துருக்கோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அங்கிருந்து பார்த்தோம், இங்கிருந்து பார்ப்போம். இன்னைக்கான லாஸ்ட் ரைடுங்க ரேஞ்சரு.
நம்ம போனோம். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, உள்ளே இருந்ததுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கேமராவில் வீடியோ எடுத்துருப்போம், வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. அப்பா நெக்ஸ்ட்டு கரேபியன் ஸ்விங்கு போகிறோங்க. கரேபியன் ஷிப்பும் இன்றைக்கான லாஸ்ட் ரைடில் வந்திருக்கோம். இதுவும் தாறுமாறாக தாங்க இருக்க போகுது. ஐயோ மேலே போகும்போது கம்பி தூக்குதுங்க. ஹலோ ஹாய் கியூட்டி, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வரலையா? டாடா பாபா. எம்ஜிஎம்ல இருக்கக்கூடிய கரேபியன் ஷிப்பு நல்லாவே இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக செம்ம ஹைட்டு. அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, கைப்பிடி, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இல்லை அப்படின்னா வந்து மேலே போகிற நேரத்தில் வந்து எனக்கு கம்மியாக 2 மணிக்கு தூக்குனதுக்கப்புறம் பக்குன்னு ஆயிடுச்சுங்க. செம்ம ரைடு. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினை ட்ரை பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலாக ஒண்டர்லாவில் ட்ரை பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக போகிறோம்ல, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தாங்க. டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வந்துட்டோம். நல்லாவே இருந்துச்சுங்க. லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு எம்ஜிஎம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவசரமாக எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஏதாவது லைட் இருக்குது. நம்ம இந்த எண்டு கார்டு முடிச்சிடலாம். அந்த எண்டு கார்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எம்ஜிஎம்மில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம A to Z நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்ட்ரன்ஸில் இருக்கிற லாக்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்காது. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து எண்டெலாம் வந்து நமக்கு வெட் கேம் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இல்லாட்டி இங்கே முடிச்சு நீங்கள் திருப்பி அங்கே லாக்கர் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கையிலேயே கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் அங்கே லாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த லாக்கரை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ணுறனால நீங்கள் வீட்டிலேருந்தும் சரி இல்லை வெளியிருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா பொதுவாக வந்து மற்ற தீம் பார்க் கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஎம்மில் அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ஃபுட்டு காஸ்ட்டை மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சேவிங்காக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேர்டு, நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த 5D ஹாரர் ஹவுஸு, அதுக்கப்புறம் இங்கே 50 ரூபா கொடுத்துல கேம் விளையாடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைனலாக வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பயே ஸ்டார்டிங்லேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு 1/2 hour 1 hourக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸ் இருக்கிற ரைடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைம் இருக்கும்போது எண்டில் பிளான் பண்ணிக்கோங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா, கூட்டமே இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அப்படி ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலி பார்க் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து ஈவினிங் 6:30 மணி வரைக்கும். ஆனால் வாட்டர் ரைடு வந்து உங்களுக்கு 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் டைம் ஆக்குபை பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் கேம்ஸுக்கு போயிருங்க. அங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் நீங்கள் இங்கே வரலாங்க. வாட்டர் ரைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி அடல்ட் ஸ்கூல்ஸ் நிறையவே இருந்துச்சு. அண்ட் டெப்த்தான பூல் நிறையா இருந்துச்சு. ஸ்லைட் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், பட் ஸ்லைடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ரோலர் கோஸ்டரும் நீங்கள் வந்த உடனே கூட்டம் அதிகமாக இருக்க டைமில் ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப நேரம் நின்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேஞ்சர்லாம் வந்து போக கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சுங்க. ஸோ நம்ம A to Z எம்ஜிஎம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோ ரொம்பவே பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுவும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன நடத்துக்கு ரொம்ப மோட்டிவ் வருங்க. இது பண்ண அடுத்த சூப்பரான சம்மர் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை அண்ட் தன் பாபை, நான் உங்கள் MMT.